ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் அரசாங்கத்தோட உக்ரைனோட அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு டீப் ஸ்டேட். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தொடர்ந்து சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டீப் ஸ்டேட் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து டொனஸ்க் பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 5 கூட பொப்பிவியார்ன்ற பகுதியை எங்ககிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் இவங்க தரப்புல இருந்து வருது. இது டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது இது மட்டும் கிடையாதுங்க. ரஷ்யான் ட்ரூப்ஸ் வந்து பொப்பிவியாரை பிடிச்சது மட்டும் கிடையாம பல இடங்கள்லயும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ராஸ்க் பகுதியா இருக்கட்டும், ஷெர்பியாம்ஸ்கியா பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, செர்பாம்ஸ்கியா, அதுக்கப்புறம் வர்ஷ்கிரான்ஸ்கியா, அப்புறம் பல்டோவ்கா. ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க, அதி தீவிரமாக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோஸ் அவர்கள்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ என்னப்பா நிலவரம், என்ன ஆச்சு, கெராசிமா அவர்கள்லாம் பேசும்போது, ஐயா தலைவரே 2 மாசம் தான் முழுசும் முடிஞ்சிருச்சாங்க, ஒன்றும் இல்லை, ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை, 2 மாசம் அமைதியா இருங்க, அழுத்தி பிடிச்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட 2 மாசம் தான், ஒன்றும் இல்லை, முடிச்சிடலாம், உக்ரைன் முழுவதும் லிவிவ்ல போய் நின்று உங்களுக்கு டாட்டா காட்டுறோம் அப்படிங்கிறது போல சொன்னதான் சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பலம் இல்லையா, பற்றாக்குறையா. ஸோ அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் அழுத்தங்கள் மேல் அழுத்தங்கள், நெருக்கங்கள் மேல் நெருக்கங்கள்னு கடிச்சு கழுத்து வச்சு நசுக்கலாம் அப்படிங்கிற டேரிஃப் சாங்ஷன் அப்படிங்கிற ஒரு அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கும் தராங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா புடான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, பாரப்பா 5 லட்சம் பேர்த்த மொபைலைஸ் பண்ணலினா சரண்டர் ஆயிரல நம்மளே போய் ரஷ்யா ஆயிட்டு அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ 5 லட்சம் பேர் அவங்களால மொபைலைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால சரண்டர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஆனா ரஷ்யா ஒரு சைடு போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க உக்ரைனோட பல பகுதிகளில், அதுவும் குறிப்பா ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் இல்ல அதிகமா பாதிப்படையக்கூடிய பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கர்கிவ் ஒப்லாஸ்ட். ஏன்னா கர்கிவ்ல பஃபர் ஜோன் அமைக்கிறதுக்காக அதையும் பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. லொசோவா அப்படின்னு ஒரு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பகுதியில தாக்குதல் பண்றதுனால ட்ரெயின் டிரைவர் உட்பட சில நபர்கள் இறந்துட்டதாகவும் 9 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சதாகவும் சொல்லிக்கிறாங்க. 2 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனால் டைமா அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரஷ்யா இந்த போல லொஜிஸ்டிக் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. லொஜிஸ்டிக் சென்டர்ஸ்லாம் அடிக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஆயுத வரப்புங்கிறது அடியோட தவிர்க்கப்படும். நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கர்கிவ் ஒப்லாஸ்ட்லாம் மாபெரும் தாக்குதல்கள் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்ரோஸ்க் பையில மொத்தம் 151 காம்பேட் கிளாஸஸ் நடந்திருக்குதுங்க. இல்ல மொத்தமாவே 151 காம்பேட் கிளாஸஸ் என்டையர் ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்ய தரப்பு வந்து நெருக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைனை. ஸோ அந்த ப்ரெஷர் டெஸ்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற கர்சன்ல கூட பிரிட்ஜை உடச்சு விட்டுருக்காங்க ரஷ்யா ஃபேப் குண்டுகளை யூஸ் பண்ணி. மேபி அங்கேயே அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 4 ஒப்லாஸ்ட் வந்து முழுமையா உக்ரைனை தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது, அவங்களோட அட்டாக்ஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது 5000 ஃபேப் குண்டுங்க வந்து ரொம்ப அதிகம். ஆனா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அது அது சும்மா அப்படிங்கிறது போல இருக்கு. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 6000 இருந்து 7000 ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது 151 காம்பேட் கிளாஸஸ் என்டையர் ஃப்ரண்ட் லைன்லயும் நடக்கும்போது, ஃபுல் இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பா உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியாது. இதுதான் ரஷ்யாவோட மிலிட்டரி அனலிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இதுல பக்ரோஸ்க் பையில மட்டும் 45 பகுதிகளில் 45 முறை, பல பகுதிகளில் 45 முறை அட்டாக் நடந்திருக்கு, ஒரே நாள்ல நடந்திருக்கு. ஸோ மிக பெரும் ப்ரெஷர் பக்ரோஸ்க பிடிக்கிறதுக்காக இருக்கு. ஸோ இது போல அதிகப்படியான அழுத்தங்கள் ரஷ்யாவோட வீரர்கள் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது, இப்போ உக்ரைனுக்கு கியாமியான்னு கிட்டிட்டு இருப்பாங்க, அடிக்கடி கத்துவாங்க. இந்த ரஷ்யாவோட காம்போனன்ட்ஸ், அமெரிக்காவோட காம்போனன்ட்ஸ், சுவிட்சர்லாண்டோட காம்போனன்ட்ஸ்லாம் இந்த சாகி ட்ரோன்கள்ல இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட காம்போனன்ட் சாகி ட்ரோன்கள்ல இருக்கு. எங்க ஈரான் வேறங்க, எங்க கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பாருங்க, ஈரான்ங்கிறது நம்மளோட எதிரி அப்படிங்கிறதோட பேசுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல. நீங்க எனக்கு வந்து இப்படி பேசுறீங்க? சாகி ட்ரோன்கள்ன்றது ஈரானோட ஒரு டெக்னாலஜி, ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கதான குற்றச்சாட்டு வச்சிங்க. நாங்க என்ன ஈரானோட இணைஞ்சு என்ன செஞ்சுட்டோமா? இந்த ட்ரோனை என்னங்க பேசுறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சீனா இணைஞ்சு செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு, போய் அங்கிட்டு வச்சுக்கோங்க போங்க அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டுருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே திருப்புறாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்னமோ நம்ம ஆயில் வாங்கினாலதான் எல்லாமே முழுகி போச்சுங்கிறாரு. இப்போ இந்தியாவோட காம்போனன்ட் சாகி ட்ரோன்கள் இருக்கிறேன்றாரு. ஸோ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அடுத்தது என்ன வண்டிக்கிட்டே கிளப்பிட்டு நம்ம மேல வந்துடலான்னு ஐடியா வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஈரானோட ஆயில
இந்தியன் ஓசன்ல கடல்ல வச்சே ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் சைனா பண்ணி வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இல்லையா? இது ஏதோ ஒரு தப்பு செய்யற மாதிரியே பேசுறாங்க பாருங்க. ஈரானோட ஆயில் ஈரான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க வண்டியில ஏற்றி கொண்டு வந்து கடல்ல வச்சு சீனாக்கு கொடுத்தா என்ன, இல்லை இந்தியா கொடுத்தா என்ன? நம்மளும் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு கொடுத்தா என்ன? இது யாருக்கு என்ன வந்தது? நம்ம ஒரு பொருள் ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்குறோம். இதுல என்ன இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனா இப்ப இது மாதிரி வந்துட்டு இருக்குது. சாகிட் ட்ரோன்கள்ல இந்தியாவோட பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்றது அப்படிங்க தெரியல. சரி, ஓகே. உக்ரைன் எப்பவும் போல குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, அது போல இப்பவும் ஒரு குற்றச்சாட்டுல வச்சுட்டு போய்க்கிறாங்க. இப்ப இதெல்லாம் கூட மேட்ரு கிடையாது. அதாவது இந்தியா இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில்கள் அவங்க வாங்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, ரஷ்யாவுக்கு காசு வந்துட்டே இருக்கனாலதான் இது போல அட்டாக் பண்றாங்கன்னு அமெரிக்கா அவர்கள் தரப்பு இருந்தெல்லாம் இது போல ஸ்டேட்மெண்ட் வரும்போது அதிருப்திகளும் ஆத்திரங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைனையும் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வழியா கேஸ் வருது இல்லையா, அதைய உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிறாங்களாமா. ஏன்னா அது ரஷ்யால இருந்து வரல இல்லையா, 3வது நாடுகள் கிட்ட இருந்து 4வது நாடுகள் கிட்ட இருந்தாலும் வாங்குறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து துருக்கி வாங்கி துருக்கி யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இப்ப அதைத்தான் உக்ரைன் வாங்குறாங்க. நேரா அங்க இருந்து வாங்கினா 5 ரூபா, இப்ப சுத்தி வந்து வாங்குறதுனால 15 ரூபா. ஸோ நீங்க உக்ரைன் முதல்ல துருக்கி யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு இருந்து கேஸ் வாங்காதீங்க. ஏன்னா அவங்களே அதிகமா ரஷ்யாட்டு இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட போயிட்டு கேஸ் வாங்க, இதுங்க ஆயில் வாங்கன்னு சொல்லுங்க. முதல்ல உக்ரைன் தான் அதிகப்படியான ஆயில் கேஸை ரஷ்யா கிட்ட இருந்து வேற நாடுகள் மூலியமா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஸ்டாப் பண்ணாலே மேபி ரஷ்யாவுக்கு கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னமோ தெரியல. என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஆயில் வாங்குறது, சாகிட் ட்ரோன்கள் இருக்கிறது நம்ம மட்டும்தான் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா இப்ப சைனாவையும் கூட சேர்த்திட்டாங்க. பரவாயில்ல. இப்ப சைனா இருக்கிறாங்க இல்லையா, அதாவது வம்படியா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகள் அடி சேர்றாங்க. இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஒரு பார்ட்ல இருக்கக்கூடிய நாடுகளை கட்டம் கட்டுறதுக்காக இந்த மேற்கு நாடுகள் பெருமளவில் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம சேனல்ல ஆதி காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை. தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். இதுல இந்த சைனா மேல இப்ப என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கிறான்னா, சைனா வேணும்னே வம்படையா மேற்கு நாடுகளுக்கு வேணுங்க கூடிய இயற்கை வளங்கள் கொடுக்கறத லிமிட் பண்றாங்க. இதனால மேற்கு நாடுகளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாகுது, ஸ்டாக் பைல்ஸ் கம்மியாகுது. ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மினரல்ஸ், இயற்கை வளங்கள், ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவைப்படக்கூடியது, டேங்குகளுக்கு தேவைப்படக்கூடியது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்க சீனா. அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து அனலிஸ்ட் சொல்லப்பட்டு வருது. எங்க சீனாவோட வம்புக்கு போலாம் அப்படிங்கிறது போல ரெடி ஆயிட்டீங்க. சீனாவுக்குள்ள இருக்கிறது தான் தரமாட்டேறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிறத தரமாட்டேன்னு சொன்னாங்களா? இது என்ன குற்றச்சாட்டா இருக்குன்னு தெரியல. சீனாக்குள்ள இருக்கிறத எடுத்து யாருக்கு வேணாலும் தருவாங்க, தராம போவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அதையவே தப்பு பண்றாங்க சீனா அப்படிங்கிறது போல சொன்னா எப்படி? அது அவங்களோட விஷயம். அவங்க கொடுக்கணும்னா கொடுக்கலாம், கொடுக்காட்டி போலாம், இல்லையா அப்படிங்கிற போல இருக்கு. எது எப்படியோ இதுதான் மேற்கு நாடுகளோட ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இவங்களை முதல்ல நம்ம பார்க்கணுமா இல்லையா? நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆண்ட்ரி யோர்ச்செங்கோ அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். முன்னாள் ருபிஷ்னி சிட்டியோட மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட்டு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியில் எடுத்துக்கிறாங்க. 60 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்ல ஆன்டி கரப்ஷன் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியில் எடுத்துக்கிறாங்க. 60 நாளைக்கு விசாரிக்க வேண்டிய வகையில் விசாரிக்கணும் ரஷ்யாவோட ஏஜென்ட் அப்படிங்கிறது. ஏன்னா காசு தான் ஃபுல்லா லஞ்சம். அதுவும் உக்ரைனுக்கு ட்ரோன்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் ப்ரொக்யூர் பண்ணதுல வாங்கறதுல ஊழல். 6 மில்லியன் ஹரின்யாஸை கொடுத்துட்டீங்கன்னா உக்ரைனோட காசு, இதை டாலருக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 43,000 சம்திங் டாலர் வரும்னு நினைக்கிறேன். இல்ல $1,43,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஃபைனா போட்டுக்கிறாங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெயில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான டாலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல வெறும் $1,43,000 தானே கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ லஞ்சம் இருந்ததுன்னா அடிச்சா அவங்க மட்டும் வச்சுக்க கூடாது இல்லையா, எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா இல்லையா உக்ரைன்ல? ஸோ அதனால நியாயமே இந்த கரப்ஷன் டீம் வந்து லஞ்சம் கொடுங்க
வாங்கினதால கொஞ்சம் எங்களுக்கு கமிஷன் பெனால்ட்டியா குடுத்துட்டு நீங்க போயிருங்க அப்படிங்கிறது போல வழிகாட்டி விடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ ஊழல் உக்ரைன்ல இந்த அளவுக்கு நடக்குது. அதுக்கு கேஸ் வேற போட்டு அத ப்ரூஃப் பண்ணி இப்போ பெனால்ட்டி வேற போடுறாங்க. அதுவும் ஆயுதம் இதுல வாங்குறதுல. இப்ப அந்த வீரர்களுக்கு இப்போ உக்ரைனை டிஃபெண்ட் பண்றதுக்கான வீரர்களை மட்டும் வளைச்சு வச்சு பிடிக்கிறாங்க. அப்ப உக்ரைனோட மக்களுக்கு கோபம் வருமா வராதா? பக்காவா ஊழல் பண்ணி பணக்காரங்களாம் தப்பிச்சு போய் வெளிநாட்டுல உட்காந்துக்குவீங்க. ஏழைகள்ல நாங்க போய் ஃப்ரண்ட்ல இருந்து சாகிறதா? எதுவுமே எங்களுக்கு தரமாட்டீங்க அப்படிங்கிறதோட அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் ஆக போறாங்க? இந்த பிரச்சனை பெருமளவுல பெருசாகாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.